அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ், இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தினமும் 9 முதல் 10 மணி வரைக்கும், இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இந்த சந்தேகம் பதில்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சந்தேகங்கள் கேளுங்க. ஒரு பேசிக் டவுட்டாக இருக்குது, இதெல்லாம் கேட்கலாமா நினைக்காதீங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் கேட்டால் தவறாக நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரியாமலும் இருக்கலாம். அந்த சந்தேகம் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். வாங்க ப்ரோக்ராம்குள்ள போகலாம். சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங். நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? சார் டாக்டர் வந்து 420 வாங்கியிருக்காங்க, எம்பிசி கேட்டகரி. 420 கொஞ்சம் எம்பிபிஎஸ்க்கு பார்டர்லாம் இருக்குங்க. நானே ப்ரெடிக்ஷன் அதிகமாக தான் சொல்றேன். ஒருவேளை நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குன்னா கவர்மெண்ட் கட் ஆஃப் ஒரு 470 வந்தால் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும். ஸோ அடுத்தது எத்தனை பேர் வந்து நமக்கு வேண்டான்னு சொல்றாங்க, ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாங்க, ரிப்பீட் போவாங்க, அதை பொறுத்து இருக்கு. பட் நீங்க எம்பிசியில் ஒரு 2100 பேருக்குள்ள வந்துட்டீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும். 1100 பேருக்குள்ள தான் கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் குறைவு. செல்ஃப் ஃபைனான்சிங் நீங்க பார்டர்ல இருப்பீங்க மேடம். செல்ஃப் ஃபைனான்சிங் பார்டர். ஓகேங்க. ஆக்சுவலி எனக்கு டவுட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மென்ட் கோட்டால வருவாங்கங்க, அதுல பண்ணலாமா? இல்ல பண்ணலாம் மேடம். எக்ஸ் சர்வீஸ்மென்ட் கோட்டால பண்ணனாலும் அதுல கிடைக்கலன்னா நீங்க இந்த 92.5 வந்துருவீங்க. ஓ ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லயே நான் ரெண்டுத்துக்குமே போடலாங்க? இல்ல மேடம், அது ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சொல்றேன். இந்த ஸ்பெஷல் கேட்டகரியால என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா சென்னையில கூப்பிடுவாங்க. ஆமா ஆமா. பட் உங்களோட ரேங்க் லிஸ்ட் ஜெனரல் கேட்டகரியிலும் இருக்கும், 92.5 வச்சிருப்பாங்க. ஓகே. அதுல கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுல ட்ரை பண்ணலாம். ஆனா எம்பிசிக்கு போக முடியாது, ஜெனரல் கோட்டால தான் இருக்கு. இல்ல மேடம் அப்படிலாம் கிடையாது. சோ எக்ஸ் சர்வீஸ்மென்ட் கிடைக்கலன்னா நான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரிசர்வேஷன் படி வந்துருவீங்க. ஓ அப்படிங்களா? எஸ் மேடம். ட்ரை பண்ணலாம், ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். நீங்க எக்ஸ் சர்வீஸ்மென்ட் நேரா டாக்குமெண்ட் நீங்க அங்க சப்மிட் பண்ணிடுவீங்க, பிரிண்ட் எடுத்துட்டு போய். இங்க வந்து உங்களுக்கு அதுல கிடைக்கலன்னா நீங்க இதுல ட்ரை பண்ணலாம். ஓகேங்க சார். சார் ஆந்திரால அந்த மேனேஜ்மென்ட் கோட்டா ஃபீஸ் ட்ரை பண்ணுங்க மேடம். அங்க வந்து 13 லட்சம் 14 லட்சம் தான் மேடம். ஆந்திரா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணா மேனேஜ்மென்ட் கோட்டா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா தெலுங்கானா ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் யூஸ்வலாவே கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஸோ அவங்க ஐஐடி ஜேஇல நல்லா பண்ணுவாங்க. பட் மெடிக்கல் நீட்ல பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிட்டிவா மீடியமா இருக்கிறதுனால நீங்க அந்த ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணலாம். மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க சார். தேங்க் யூ so much. தேங்க் யூ for your guidance. Thanks. அப்போ இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு நீங்க போக நினைச்சீங்கன்னா அங்க ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஆந்திராவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும், தெலுங்கானாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும், கர்நாடகாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். பட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா கல்லூரிகளையும் 3 லட்சம் 4 லட்சம் அதிகமாக வாங்குறாங்க கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த மாதிரியே தமிழ்நாட்டில் இருந்தால் நிறைய குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஏன் இவ்வளவு ஃபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரே நாடு இவ்வளவு ஃபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். ஒவ்வொரு கல்லூரி கடையில மாறுபடுது. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். நாங்க நெய்வேலிக்கு பக்கம் வடலூர்ல இருந்து பேசுறோம் சார். என்ன சந்தேகம் சார்? இப்போ வந்து ஆல் இந்தியா கோட்டாவில வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்த பிறகு சொல்லுங்க. ரிசல்ட் வந்த பிறகு ஆல் இந்தியா கோட்டாவில நமக்கு ஒரு ரேங்க்னு ஒண்ணு கொடுப்பாங்க இல்லைங்க சார்? எஸ் சார். அந்த ரேங்க் வந்து எந்த ரேங்க் வரைக்கும் நம்ம வந்து ஆல் இந்தியா கோட்டாவில நம்ம வந்து போடலாம்? நம்ம ஆல் இந்தியா கோட்டா இல்ல சார், நம்ம எந்த ரேங்க் இருந்தாலும் போடலாம். ஜென்ரலா பிசி கேட்டகரி ஓபிசிக்கு ஒரு 25,000 ரேங்க்ல இருந்தா கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சார். 25,000 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 20,000 19,000 வரைக்கும் கிடைக்கும் சார். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் போகும்போது ஆல் இந்தியா ரேங்க் 25,000 இருந்தா கண்டிப்பா ஓபிசி கேட்டகரி கிடைக்கும். அதே பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு 1 லட்சம் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் சார். 1 லட்சம் 120 வரைக்கும் கிடைக்கும் சார். அதான் சார் ஓபிசிக்கு இப்ப நாங்க வந்து இப்ப எங்களுக்கு ஒரு 19,000 ரேங்க் வந்தீங்கன்னா நாங்க இந்த ஆல் இந்தியா கோட்டாவில போடலாமா? கண்டிப்பா போடலாம் சார். 25,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். 25,000 வரைக்கும். எஸ் சார். அது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளதுல எடுத்துக்கலாம். எந்த வேணாலும் எடுக்கலாம் சார். நீங்க பக்கத்து ஸ்டேட்ல பிடிச்சிருந்தாலும் எடுக்கலாம், தமிழ்நாட்டிலே காலேஜ் எடுக்கலாம். தமிழ்நாட்டிலே 15% இடம் இருக்கு இல்லைங்களா? அந்த 750 இடம் அதுல எடுக்கலாம் சார். எடுக்கலாம், அதுல நல்ல காலேஜ் கிடைச்சாலும் எடுக்கலாம். அது அந்த ஒரு டவுட்டுக்கு தான் சார். இப்ப நாங்க 30,000 35,000 மேல வந்து அதெல்லாம் போட்டு வேஸ்டா தானே சார், நமக்கு பைசா வேஸ்ட் ஆகும். சரி சார். ஆல் இண்டியாலே போடுங்க, தமிழ்நாட்டிலே போடுங்க சார். உங்களுக்கு என்ன மார்க்கு? 546 சார் எம்பிசி. 546 தமிழ்நாட்டிலே நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் சார். ஆல் இண்டியாலே போடுங்க, கிடைக்கும்.
சரிங்க சார். ஓகே சார், ஓகே. சரிங்க சார். கட் பண்ணிருங்க சார், கட் பண்ணிருங்க. அப்போ வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. Oh, hello sir. Good evening. Good evening. Actually, my daughter is an OCI person. So the details பத்தி கேட்கலாம்னு இருக்கேன். OCI சொல்லுங்க மேடம், OCI சொல்லுங்க. So OCI, I understand that AIQ they can participate. Tamil Nadu state quota participate பண்ணலாமாங்க? எங்க படிச்சிருக்காங்க மேடம்? 12th இங்க தான் from from UKG இங்க தான் மேடம். ஒரு கோர்ட் ஜட்ஜ்மென்ட் இருக்குதுங்க. எக்ஸாக்ட்லி, அது நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எஸ், அது வந்து 2022க்கு முன்னாடி OCI கார்டு வாங்கியிருந்தா தமிழ்நாட்டில் நீங்க ஜெனரல் கேட்டகரிக்கு போகலாம். எக்ஸாக்ட்லி, அதுதான் கன்ஃபார்ம். எஸ் மேடம். அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் கூட நான் வச்சிருக்கோம். ஒரு சார் வந்து நமக்கு கௌதம்னு ஒரு சார் தான் ஹெல்ப் பண்ணி இந்த ஆக்சுவலாக அந்த ஒரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு மெம்பர். நமக்கு இதுல முதல்ல 2022ல கான்டாக்ட் பண்ணி பேசுவாரு. ஸோ அவர் தான் எனக்கு டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புனார். நீங்க ஜெனரல் கேட்டகரி எலிஜிபிள் தான் மேடம். இப்போ நீங்க 2021க்கு முன்னாடி OCI கார்டு வாங்கியிருந்தா எலிஜிபிள் ஃபார் ஜெனரல் கேட்டகரி. For Tamil Nadu, I am eligible. Yes, sir. Yes, madam. General category eligible da, madam. Then should I produce the nativity certificate and produce panamanga because my daughter was born there. And inga vanda nativity certificate by residence irukku. Yes, madam. Podum, adu podumanadu. Nativity residence podumanadu. Oh, okay, fine. So inga vanda appo she can participate. Yes, madam. Yes, madam. Yes, madam. adha na confirm panna. நீங்க அந்த ஜட்ஜ்மென்ட் அந்த மாதிரி தான், அது மாதிரி தான் சொல்லுது மேடம். அந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க OCI கார்டு வாங்கினாதான் அதை வந்து செல்லுபடியா. I got it when she was born itself 2 years அப்புறமே I finished it up. இந்த year தான் 12th ஏடினா. எஸ் மேடம், கிடைக்கும் மேடம். ஜெனரல் கோட்டால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். Oh, thank you so much sir. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு கால் பண்ணேன். Thank you so much for your help. Yeah. இந்த மாதிரி OCI கேட்டகரி ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அந்த கேட்டகரி. எஸ் சார், எஸ் மேடம். தேங்க்யூ மேடம், கட் பண்ணிருங்க. ஸோ அந்த மாதிரி OCI, NRI இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதில் நிறைய கோர்ட் கேசஸ் எல்லாம் போட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இது ஒரு சிலர் தான் வரும். அது ஒரு 1000ல் 1 பேருக்கு தான் இந்த மாதிரி OCI கேட்டகரி சந்தேகங்கள் வரும். ஸோ அதுக்கான வழிமுறைகள் எனக்கு கௌதம்னு ஒரு சார் தான் எனக்கு அதுக்கான வழிமுறைகள் சொன்னார். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்க. நாங்க பிசி சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? பையன் வந்து 575 மார்க் வருங்கிறாப்ல. பிசி 575 உங்களுக்கு டாப் 6-7 காலேஜ், டாப் 5 காலேஜஸ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படிங்களா சார்? ஓகே. மேபி ஸ்டான்லி கீழ் எந்த ஊர் நீங்க? நாங்க தேனி பக்கத்துல ஆண்டிப்பட்டி சார். மேபி மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைச்சாலும் உங்களுக்கு பெட்டர் தான், நல்லா இருக்கும். எம்எம்சி கிடைக்க வாய்ப்பு இல்லையா சார்? எம்எம்சி கிடைக்கும்னா ரேங்க் தான் பேச மேடம். 600க்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு. எம்எம்சி ஸ்டான்லி பாருங்க. எம்எம்சி ஸ்டான்லி இல்லைன்னா அடுத்து நீங்க மதுரை மெடிக்கல் காலேஜ் ஈக்குவலே குட் மேடம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபெசிலிட்டிஸ். அதனால நீங்க எம்எம்சி ஸ்டான்லி ப்ரிஃபர் பண்ணுங்க. கீழ்பாக்கத்தை விட நீங்க மதுரை மெடிக்கல் காலேஜ் போடுறது பெட்டரா இருக்குங்க. இல்ல சார், வந்து எம்எம்சி ஸ்டான்லி கிடைக்கலன்னா மதுரை எடுக்கிற மாதிரி தான். எஸ் எஸ், ட்ரை பண்ணுவோம் மேடம். இது வந்து ரேங்க் தான் டிசைட் பண்ண மேடம். மேபி இந்த ஜெனரல் ரேங்க்ல எத்தனை பேர் எடுக்க போறாங்க இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் 600க்கு மேல எத்தனை பேர் வாங்குறாங்க, அதுல பிசியில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி பொறுத்து இருக்கு மேடம். சரிங்க சார், சரிங்க. ஓகே மேடம், வாழ்த்துக்கள். நல்ல மார்க், வாழ்த்துக்கள் மேடம். எங்க கோச்சிங் போனாங்க மேடம்? தம்பி வந்து நாராயணா. நாராயணா. ஓகே ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார். ஸோ இந்த மாதிரி நல்ல மார்க் இருந்தால் டாப் காலேஜஸ் கிடைக்கும். ரேங்க் பொறுத்து தான் டிசைட் பண்ணுங்க. அது எம்எம்சியா இருக்கலாம், ஸ்டான்லியா இருக்கலாம், மதுரை மெடிக்கல் காலேஜா இருக்கலாம். பட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது தான் முக்கியம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், திருச்சியிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? எங்க பையன் எழுதிருக்கா அப்படிங்க சார். நீட்டு சொல்லுங்க. 505 வரும்னு சொல்றாங்க. என்ன கம்யூனிட்டிங்க? பிசிங் சார். கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் உறுதியாக கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் பார்டர்ல இருக்கும். என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்றேன் ப்ரெடிக்ஷன். ஸோ மற்ற ப்ரெடிக்டர்ஸ் எல்லாமே 500 மார்க் கிடைக்கும்னு சொல்றாங்க. நான் 510 to 20 வரைக்கும் சொல்லியிருக்கேன். பட் செல்ஃப் ஃபைனான்சிங் போக விருப்பம் இருக்கா? இல்லைங்க சார், அந்த அளவுக்கு போக முடியாது சார். கவர்மெண்ட்னா ஓகே. ஓகே, வாய்ப்பு இருக்குங்க. நீங்க ஒருவேளை எத்தனை ரிப்பீட்டடா ஃப்ரெஷருங்களா? ரிப்பீட்டட் சார். ஒருவேளை உங்களுக்கு நீங்க கிடைச்சா ஜாயின் பண்ணிருங்க கவர்மெண்ட்ல. கவர்மெண்ட் கிடைக்கலன்னா தாராளமா பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு கூட கவர்மெண்ட் பிடிஎஸ் ஜாயின் பண்ணி திருப்பி நீட் எழுதலாம்.
ஏன்னா இது மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் 2 டைம் பண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு தேர்ட் டைம் சிவகாசி மெப்கோல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி தென் அகைன் ஷி காட் 630. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க்ல போயிருச்சு. அது 528 இருக்கப்போ 526ங்க, 555 வரும்போது இந்த மாதிரி போய் 2024 அந்த பொண்ணு 630 எடுத்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தது. மறுபடியும் அந்த மாதிரி இன்னொரு ரிப்பீட் பண்ண வேணாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷமே கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா வாய்ப்புகள் ஒரு 75-80% இருக்கு. ஒருவேளை கிடைக்கலன்னா தாராளமா நீங்க வேற கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. திருப்பி தம்பியோடைய நாலேஜ் வந்து நல்லா இருக்கு, அதனால நீங்க ரிப்பீட் பண்ணி மீண்டும் கூட நம்ம பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு நீங்க தாராளமா எம்பிபிஎஸ் மாதிரி வரலாம். கிடைச்சா எந்த மாதிரி காலேஜ் சார் கிடைக்கும்? கிடைச்சா அந்த லீஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜஸ் லைக் திண்டுக்கல் அந்த மாதிரி காலேஜஸ் கிடைக்குங்க. திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், அந்த மாதிரி அரியலூர் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ரேங்கிங் சொல்றாங்களே சார், தமிழ்நாடு ரேங்கிங். எஸ் மேடம், அதெல்லாமே எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேசிக் டிகிரி தான் மேடம். நம்ம அதை ஒட்டி ஒரு போஸ்ட் கிராஜுவேட் வந்து டாப் லெவல் இன்ஸ்டியூஷன்ல பண்ணா போதும். நீங்க நமக்கு எந்த சீட்டு, எந்த கவர்மெண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சா நமக்கு கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லி நீங்க படிங்க, கண்டிப்பா பெட்டரா வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். உங்க வீடியோ எல்லாமே பாத்துங்க சார், நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்போ நம்ம எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஒரு காலத்துல எம்பிபிஎஸோட நம்ம வேலைக்கு போகலாம், எம்பிபிஎஸோட டாக்டரா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இல்லாம நம்ம டாக்டரானே மதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த போஸ்ட் கிராஜுவேட்டை டாப் லெவல் இன்ஸ்டியூஷன்ல பார்க்கலாம். பட் இந்த டைம்ல எம்பிபிஎஸ் எந்த இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைச்சா போதும், படிங்க. அடுத்தது நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல கல்லூரியில அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். அப்போ ஒருவேளை நமக்கு சுமாரான காலேஜில் கிடைச்சுன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் பிரைவேட் காலேஜஸ்ல கிடைச்சா கூட நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு அதோட நிறுத்த போறது கிடையாது, மேலும் படிக்க போறோம். ஸோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, என்ன சந்தேகம் சார்? ஒண்ணு இல்ல சார், பிசி கேட்டிருக்கீங்க. சொல்லுங்க. பையன் வந்து 487 வரும்னு சொல்றாப்பீங்க. 487க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் சார். கவர்மெண்ட்டுக்கு வந்து உறுதியா சொல்ல முடியாது. சரி சார், இப்ப இது நம்ம ஆல் இந்தியா கோட்டாவில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்குங்களா சார்? ஆல் இந்தியா கோட்டாவில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த வருஷம் மற்ற ஸ்டேட்ல வந்து எல்லாருமே மார்க் குறையுதுன்னு சொல்றாங்களே, மேபி தெலுங்கானா, ஆந்திரா, அதனால யூஸ்வலா நீட் பர்ஃபார்மன்ஸ் யூஸ்வலாவே தமிழ்நாட்டை விட குறைவா தான் பண்றாங்க தெலுங்கானாலாம். ஸோ நீங்க தெலுங்கானா ஸ்டேட்லாம் கூட நீங்க காலேஜ் ஃபில் பண்ணி பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம். ஓகே சார், ஒரு டவுட்டுங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுங்கிறதுனால வந்து ஏதாச்சும் நம்ம செல்ஃப் ஃபைனான்ஸ்ல நம்மளுக்கு ஏதாச்சும் இது கிடைக்குங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 1.25 லட்சம் வருஷம் கொடுக்குறாங்க சார். அது வருஷ கடைசியில வரும். 4.5 வருஷத்துக்கு கிடைக்கும் சார். 4.5 இன்ட்டு ஒரு 5.65 கிடைக்கும் சார். நம்ம இப்போ கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல ஆமா, ஒவ்வொரு வருஷம் 1.25 லட்சம் கிடைக்கும் சார். 5 வருஷத்துக்கு கிடைக்காது. ஆனா பிரைவேட் காலேஜஸ்ல 5 வருஷம் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. பிஹெச்டி காலேஜ்ல மட்டும் 4.5 வருஷம் சொல்லுவாங்க. ஸோ 4.5 வருஷத்துக்கு உங்களுக்கு 1.25 இன்ட்டு 4.5 கிடைக்கும் சார். ஒரு 5.65 கிடைக்கும் சார் மொத்தமா. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இது வந்து எம்பிபிஎஸ்க்கு கொஞ்சம் நல்லா ரீசனபிள். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இனிமேல் அதிகமாக கொடுக்கணும். இன்ஜினியரிங்லலாம் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸனுடைய 50% தராங்க. 50,000 25,000 தராங்க. பட் மெடிக்கல்ல 4.5 லட்சத்துக்கு 2.5 லட்சம் கொடுக்கணும், 2.25 லட்சம் கொடுக்கணும். அதான் நல்லது. அப்போ இந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு 2.25 லட்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். 1 லட்சம் சேர்த்து கொடுக்கலாம். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். ராமகிருஷ்ணன் சார் சொல்லுங்க. ராமகிருஷ்ணன் சார் சொல்லுங்க. ஆமா, இது சென்டெக் பாண்டிச்சேரியில இருக்குல்ல? எஸ் சார். அதுல வந்து 395 அந்த இது கிடைக்குமா சார்? 395 போன வருஷம் மணக்குள விநாயகா கிடைச்சு சார். இந்த வருஷம் கண்டிப்பா பிம்ஸ் கிடைக்கும் சார். அப்படியா? கண்டிப்பா கிடைக்குங்க. போன வருஷமே சார், போன வருஷம் 470 464க்கு பாத்தீங்கன்னா பிம்ஸ் கிடைச்சது. 390க்கு வந்து பாத்தீங்கன்னா 394க்கு மணக்குள விநாயகா கிடைச்சு. இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு பிம்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார். கிம்ஸ் அங்க கிம்ஸ் இருக்கோ? பிம்ஸ் சார் பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே. இல்ல அதுல ஒரு அந்த சென்டெக் அண்டர் கண்ட்ரோல் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஒன்னு இருக்கா? இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் சார். அது கிடைக்குமா? அது ஆல் இந்தியா கோட்டால தான் சார் போக முடியும். ஆல் இந்தியா கோட்டால கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அது ட்ரை பண்ணலாம் சார். ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். சரி சரி சார். ஓகே ஓகே ரைட் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், சிவகுமார் சார். ஹலோ சிவகுமார் சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க, சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம பாப்பா வந்துங்க 405 மார்க் வருதுங்க சார், எம்பிசி. 405ங்களா?
405ங்க. பாப்பா சார், கொஞ்சம் பார்டர் தான் இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் உறுதியாக சொல்ல முடியாதுங்க சார். சரிங்க சார். மேனேஜ்மெண்ட் போகிற ஐடியா இருக்கா சார்? சரிங்க சார். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இல்லைங்க சார், எப்படி வாய்ப்பு இருக்குங்களா சார்? மேனேஜ்மெண்ட்ல ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். 400க்கு மேலே நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது கோயம்புத்தூர் நம்ம கணபதியில் இருக்கும், கோயம்புத்தூர் கணபதி, கோயம்புத்தூர் கூட கிடைச்சா கொஞ்சம் சௌரியமா இருக்குன்னு பாத்துங்க. பாப்பா சார், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க சார், ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். உங்களுக்கு நான் இது அனுப்பிச்சுடுறேங்க சார். சரிங்களா? ஓகேங்க சார், கண்டிப்பா சார். எதிரியா பாப்பா நல்லா இருக்கு அப்படிங்களா சார்? எல்லாம் நல்லா இருக்கும் சார், எல்லாம் நல்லா இருக்குங்க சார். ரொம்ப 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 நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். வாழ்த்துடன் இன்னும் நிறைய தொடரணும். நிறைய பேருக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க சார். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, என்னன்னு தெரியல. சொல்றாங்க சார், சொல்றாங்க. நான் உங்களை மாதிரி தான் நிறைய பேர் சப்போர்ட்டா சொல்றாங்க சார். ஆமா, இது வந்து எத்தனையோ பேர் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். பட் நிறைய பேருக்கு இது ஒரு ஒளி விளக்கா இருக்குது சார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட் சார். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ஃபீட்பேக்கு நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ. நேரடியாக மீட் பண்ணலாம் சார், கண்டிப்பா மீட் பண்ணுவோம் சார். வெரி வெல். சார் நீங்க நான் தனியா உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் சார். நான் வரேன். ஓகே சார், ஓகே, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். மலைப்பட்டியே வரேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்போ ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கணும், ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஏன் இந்த மாதிரி வழிகாட்டுதல் கொடுக்குறோம் அப்படிங்கறதுக்கான ஒரு தெளிவான வீடியோ போடுறேன். நான் எப்படி வந்து இந்த படிப்பை தொடர்ந்தேன், அதாவது என்னோட கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னோட பள்ளி வாழ்க்கை எப்படி இருந்தது, நான் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து படித்தேன் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். ஸோ அதனால தான் நமக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தது. வணக்கம் சார், சொல்லுங்க. எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது விதத்தில் நம்ம வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கோம். கண்டிப்பாக 4 பேருக்கு வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். வணக்கம். ஹலோ. சொல்லுங்க மேடம். சார் கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க. சார் நான் வர்ஷிகா சார், வடபழனியிலிருந்து கால் பண்றேன். சொல்லுங்க மேடம். சென்னை நீட் எழுதிருந்தேன் சார் இந்த இயர். ஓகே, சொல்லுமா. செக் பண்ணி பார்த்தேன். சொல்லுங்க, என்ன மார்க் வருங்க? 362 வருது சார். SCA கேட்டகரி. 362 SCAக்கு கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட்டும் வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங்கும் வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஓகே சார். நீங்க 120 125 பேருக்கு இதுல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. என்ன சார்? SCAல ஒரு 120 பேர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கணும். 122 23க்குள்ள இருக்கணும். ஓகே சார். थैंक यू சார். கிடைக்க வாழ்த்துக்கள்மா, கண்டிப்பா கிடைக்குங்க. थैंक यू சார். அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ரேங்க் இருக்கு. பட் அதில் கொஞ்சம் தான் மாறுங்க. பட் ஜென்ரல் ரேங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நிறைய பேர் ஜென்ரல் ரேங்க் பற்றி தான் பேசுவாங்க. பட் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் கம்யூனிட்டி ரேங்க் தான் முக்கியம். கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் நாங்க பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்க மேடம். அன்னைக்கு நான் கால் பண்ணியிருந்தேன், நீங்க சென்டாக் டீடைல் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கப்புறம் கூப்பிடலைங்க சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ஹலோ. சென்டாக் எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா டீடைல் வச்சிருக்கேன். கவர்மெண்ட் டீடைல்ஸ் பார்க்குறேன் மேடம். நான் எடுத்து ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே ஓகேங்க சார். அதான் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க அனலைஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது சூஸ் பண்ணலாமா? எஸ் மேடம். என்ன மார்க் வர மாதிரி இருக்கு மேடம்? 428. சரி மேடம், பார்க்குறேன். சென்டாக்னுடைய வெப்சைட்டில் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க. ஓகே மேடம். ஸோ ஒரு சில ஸ்டேட்டில் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ அவங்க எதிர்பார்க்கறத என்னால் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு கிவ் த டீட்டெயில்ஸ் டு ஆல் த அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கால் அட்டன் பண்ணியிருக்கோம். ஒரு சிலருக்கு கால் கிடைக்கல, அட்டன் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒருவேளை நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி மீண்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி மார்னிங்லாம் கூட பார்த்து நிறைய பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வேலைக்கும் போக வேண்டியிருக்கு, வீடியோஸும் பதிவு பண்ண வேண்டியிருக்கு, ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் கிடையல. ஃப்ரீ கைடன்ஸும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருப்போம். கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிய வரைக்கும் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஒருவேளை நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கமிங் சாட்டர்டே
கொடுக்க பிளான் பண்ணுறேன். 9363443685 அப்படிங்கிற நம்பருக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணும். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். 3525 அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 31,525 உங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கு மினிமம் ஒரு சார்ஜஸ் இருக்கும். ஏன்னா நான் இங்கே ட்ராவல் பண்ணி அங்கே அக்காமடேஷன் எடுத்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது விருப்பமிட்டால் நீங்கள் சேரலாம். இது கம்பல்சரி கிடையாது, உங்களுடைய விருப்பம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். இனி யாராவது ஒரு கால்ஸ் வந்தால் அதோட முடிச்சுக்கலாம். பட் நிறைய சந்தேகம் வருங்க. அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சந்தேகம் வரும், என்ஆர்ஐ கோட்டாவில் சந்தேகம் வரும், என்ஆர்ஐ லேப்ஸ் எந்த ரவுண்டில் வரும், தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பழசு வச்சுக்கலாமா, போனோஃபைட் சர்டிஃபிகேட் எல்லாமே பழசு வச்சுக்கலாங்க. அது இன்கம் சர்டிஃபிகேட் ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்து டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் தேவைப்பட்டால் மட்டும்தான் ஃப்ரெஷ் இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க சார்? ஹலோ வணக்கம், சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன சந்தேகம் சார்? நாங்கள் என் பொண்ணு நீட் எழுதியிருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க மேடம். என் பொண்ணு நீட் எழுதியிருக்காங்க. 360 மார்க் வருது. நாங்கள் எஸ்சி கேட்டகரி. எஸ்டியா? எஸ்சியா? 7.5 இருக்கு சார். எங்களுக்கு கிடைக்குமா? எஸ்டி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரிங்களா? எஸ்சி. எஸ்சி 7.5 360க்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரைவேட் காலேஜஸ்ல கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பிரைவேட் காலேஜ்னா பைசா சேலரி கட்ட வேண்டியது வருமா சார்? இல்ல 7.5 கட்ட வேண்டாங்க, எதுவுமே கட்ட வேண்டியதில்லை. சரிங்க சார். என்ன யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5 கேட்டகரியில எஸ்சி கட் ஆஃப் தான் கொஞ்சம் அதிகமா வருது. பிசி விட எம்பிசி கட் ஆஃப், எஸ்சி கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் வாய்ப்புகள் இருக்குங்க, வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் நீங்க பிடிஎஸ் கிடைச்சாலும் ஜாயின் பண்ணிட்டு கூட அடுத்த வருஷம் எம்பிபிஎஸ் பண்ணலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 360க்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கவர்மெண்ட் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் கொஞ்சம் பார்டர் தான். பட் மார்க் எஸ்சி அது 7.5 ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பட் 400க்கு மேலே அதிகமாக கால் பண்ணல. பட் வாய்ப்பு இருக்குதுங்க, ரெண்டுல ஒன்றும் வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்போ 7.5 ரிசர்வேஷன்ல காம்படிஷன் இருக்கு, 92.5 ரிசர்வேஷன்ல காம்படிஷன் இருக்கு. எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது காம்படிஷன் தாங்க. ஏன்னா இடங்கள் குறைவு, காம்படிட்டர்ஸ் அதிகம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறாங்க. அப்போ அதனால தான் இது வந்து நீங்கள் படிக்காமல் கிடையாது, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தான் படிச்சிருப்பாங்க. பட் இடங்கள் குறைவு. இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், இது எல்லாருக்குமே கிடைக்குதுங்களா? இல்லை. அப்போது கிடைக்காமல் போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காரணம் காம்படிஷன், வேக்கன்சி குறைவு. அதே மாதிரி எம்பிபிஎஸ் இடங்கள் குறைவு. அப்போ பாசிபிலிட்டி அண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிற வீடியோஸ் பதிவு பண்ணணும். அது ப்ரைவேட் காலேஜஸோட சேர்த்து எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, அந்த ரியாலிட்டியெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவேளை நமக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கணும். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் நான் சத்தியமங்கலத்துல பேசுறேன் சார். சத்தியமங்கலத்துல பேசுறீங்க, வணக்கம், சொல்லுங்க சார். சார் பொண்ணு நீட்ல 427 வருங்கிற அப்படிங்க சார். என்ன கம்பெனி நீங்க? பிசியா? எம்பிசி கேட்டகரிங்க சார். 427க்கு பார்டர்ல இருக்கு சார், பார்டர்ல இருக்கு. செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குங்களாங்க சார்? அதான் கொஞ்சம் அது கவர்மெண்ட் கட் ஆஃப் 470 வந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்டர்ல இருக்கும் சார், அது உறுதியா சொல்ல முடியல. பட் மேபி 50-50 சான்ஸ் இருக்கு. இருக்குங்க சார். 427ங்க சார். அதான் சார் 50-50 சான்ஸ் இருக்குது, பாதி பாதி. சரி சார். சரிங்க சார். பட் அதுக்காக நீங்க நான் சொல்றதான் வச்சுட்டு நீங்க உடனே கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. சரிங்க சார். சரிங்க சார். அது நம்ம ரேங்க் லிஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ரேங்க் லிஸ்ட் வரட்டும். நீங்க எம்பிசில 2100-200க்குள்ள இருந்தீங்கன்னா கிடைச்சிடும். கிடைச்சாங்க சார். பரவாயில்லைங்க சார். உங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறேங்க சார். நான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேங்க. நல்ல ஒரு, அதாவது ஒரு பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கிறீங்க சார். நல்ல ஓகே. இல்ல நம்ம சத்தியமங்கலம் பக்கம் தான், நம்ம ஊருக்கு பக்கம் தான் நீங்க. அப்புறம் ஆமாங்க சார், சத்தியமங்கலம் தாங்க சார். ஓகே, நம்ம சொந்த ஊர் கோபி நம்பியூர் பக்கம் தான். நம்பியூருங்களாங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு எதிர்பார்ப்புங்க. இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். முயற்சி பண்ணுவோம், அப்ளிகேஷன் போடுவோம். நான் சொல்கிறேன், இன்னொரு யூடியூபர் சொல்கிறாங்க இவங்க கிடைக்கும் கிடைக்கலன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. என்ன மார்க் கிடைச்சிருந்தாலும் அப்ளிகேஷன் போடுவோம், ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்கை பேஸ் பண்ணி இன்னும் தெளிவான உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பதிவு பண்ணுவோம். ஆல் இண்டியா ரிசல்ட் வந்தோடனே நமக்கு ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அனலைசிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்களில் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10:05.
இன்னும் ஒரு காலுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் 10 மணிக்கு மேலே கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய கால் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி பார்ப்போம். கடைசியாக ஒருத்தர் கூப்பிட்டாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் வணக்கம். நாங்க ஜெனரல் கேட்டகரிங்க. ஜெனரல் கேட்டகரி சொல்லுங்க சார். 517 அது கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் பார்டர்ல வரும் சார். அது நிறைய பேர் அதாவது எல்லாருமே அதர் ஸ்டேட்ல சொல்றது போய் பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கு. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் நான் ஒரு 530 தான் பிளான் பண்றேன். மேபி அது சார் இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் ப்ரெடிக்ஷன் தான். நான் வந்து சேஃப்டியா நீங்க பிரைவேட்டுக்கு பிளான் பண்ணணுக்காக சொல்றேன். இது வந்து யாருமே உள்ள போய் பார்க்க முடியாது, எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்கிறது. நீங்க 1400 பேருக்குள்ள தமிழ்நாட்டில் இருந்துட்டானா கவர்மெண்ட் கிடைக்கும் சார் கண்டிப்பா. ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கல, நீங்க டாப் காலேஜஸ்ல பிஹெச்டி கண்டிப்பா 100% கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். பிஹெச்டி கிடைச்சா உங்களுக்கு 4.5 வருஷம் ஃபீஸ் வரும். ஒருவேளை நீங்க எந்த ஊர் சார்? சென்னைங்க. ஒருவேளை நீங்க வெளியே வீடு தங்கி படிக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் தான் அதிகம். காலேஜ் ஃபீஸ் 6 லட்சம் தான் வரும். ஸோ ஒரு 6-7 lakhs நீங்க ஃபினிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார். பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஒருவேளை கவர்மெண்ட்ல கிடைக்கணுங்கிற எங்களுடைய விருப்பம். பட் இது நம்ம கையில் இல்லை சார். அதுதான் கரெக்ட்டுங்க. கரெக்ட் சார். சரி சார், தேங்க்யூ. வச்சுலாங்களா சார்? நான் க்ளோஸ் பண்ணலான் இருந்தேன். கடைசியாக உங்க இன்னொரு கால் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணானா நல்ல வேலை உங்களுக்கு ஒரு கால் வாய்ப்புகள் கிடைச்சது சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ. வச்சுறேங்க சார். தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் மற்ற ப்ரெடிக்ஷனோட கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறோம். அதை பற்றி பயப்படாதீங்க. நீங்கள் முன்கூட்டியே அடுத்த வழிமுறைகளை தயார்படுத்திக்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக மீண்டும் பல்வேறுபட்ட தகவல்கள் நல்ல நல்ல வீடியோக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். உங்களுடைய சப்போர்ட் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.